மை டே இன் அ லைஃப் vlog பார்க்கலாமா? காலையில் க்ளீன் பண்ண வந்தவங்க தான் வந்து எழுப்பி விட்டாங்க. அப்படியே நானும் எழுந்திரிச்சு தூக்க கலக்கத்தில் அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நானும் வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே போய் மேலே காய வச்சுட்டு வந்துட்டேன். ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சா, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நான் மதியம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மதியம் போய் சாப்பிட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கீரையும் தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு தூங்கிட்டு எங்கள் அம்மா வந்து இந்த கருப்பு கவனி அரிசிலாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த பேஸ்ட்டு ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், அதை போட்டு அந்த கஞ்சி வந்து நான் வந்து குடிச்சிட்டு போய் துணி வந்து எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு ரூம் வந்து என்ன காலையில் தான் க்ளீன் பண்ணேன். அதனால் வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு நல்லா வச்சுருக்கணும்ல, வழக்க போல் மறுபடியும் குப்பை ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒயிட் கோட் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க, அதனால் போய் நல்லபடியாக அயர்ன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் காய்ஸ்.